ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 26 ஜூலை 2026. பாப்தாதாவுடைய மகா வாக்கியம். सारथी अर्थात आत्म अभिमानी क्योंकि आत्मा ही सारथी है. சாரதி என்றால் ஆத்ம உணர்வு. ஏனென்றால் இந்த சரீரம் எனக்கூடிய தேரை ஓட்டுவது யார்? இதனுடைய தேரோட்டி யாரு? சாரதி ஆத்மா தான். ब्रह्मा बाप ने इस विधि से नंबर 1 की सिद्धि प्राप्त की तो फॉलो फादर करो. பிரம்மா பாபா இந்த விதியை புரிந்து கொண்டார். எனவே தன்னை எப்பொழுதும் சாரதி என்ற நிலையை நிலைத்திருக்க வைத்து அந்த உணர்வோடு அவர் ஒவ்வொரு காரியமும் செய்தார். நான் ஆத்மா தான் கண்ணால பார்க்கிறேன், நான் ஆத்மா வாயால பேசுறேன், நான் ஆத்மா இவங்களோட இருக்கேன், நான் ஆத்மா அவங்களோட உரையாடிட்டு இருக்கேன். இப்படி அவர் அந்த சாரதியினுடைய நினைவில் இருந்தார். எனவே நீங்களும் தந்தையை, பிரம்மா தந்தையை பின்பற்றுங்கள். जैसे बाप देह को अधीन कर प्रवेश होते अर्थात सारथी बनते हैं, देह के अधीन नहीं होते, इसलिए न्यारे और प्यारे हैं. புரிய வைக்கிறார். எப்படி பாபா தேகத்தை தன் சிவபாபா தேகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சாரதியாகி காரியங்களை செய்ய வைக்கின்றாரோ, தேகத்திற்கு அவர் அடிமையாவது அல்ல, தேகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து காரியங்கள் செய்கிறாரோ, அதனால் அவர் அன்பாகவும் விலகியும் இருக்கிறார். அவர் வராரு, சரீரம் மூலமா ஞானம் சொல்றாரு, போயிட்டே இருக்கிறார். ஆனா நமக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களை பார்க்கணுன்னு தான் மேல இருந்து ஸ்ரீபாபா வராரு பார்க்குறாரு, நம்மோட பேசுறாரு, நமக்கு திருஷ்டி கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு, ஆசையா இருக்கிறாரு. ஆனா அதுல மாட்டிக்கிறது இல்லையே. ஏன்னா அவருக்கு நான் ஆத்மா, நான் பரமாத்மா, சரீரத்தினுடைய பான்ல நான் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனால சொல்றாரு, நான் சாரதி என்ற நினைவு எனக்கு இருக்கு. ऐसे ही आप सभी ब्राह्मण आत्माएं भी बाप समान सारथी की स्थिति में रहो. இப்போ இதுல ஸ்ரீபாபா ஃபாலோ பண்ண சொல்றாரு. பிரம்மா பாப் அதனுடைய பயிற்சி செய்தார், அவரை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பிராக்டிக்கலா நீங்க ஸ்ரீபாபா பாக்குறீங்களே, அதே போல நீங்களும் நான் ஆத்மா, நான் சாரதி, சரீரத்திலிருந்து தனிப்பட்டவன் எனக்கூடிய அந்த பயிற்சியை செய்து பாருங்கள். सारथी स्वतः ही साक्षी हो, कुछ भी करेंगे, देखेंगे, सुनेंगे और सब कुछ करते भी माया की लेप चेप से निर्लप रहेंगे. ஆக சாரதி என்றால் அவர்கள் அனைத்து காரியங்களையும் செய்யறாங்க. சத்தியுகளை நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆத்ம உணர்வு 100% இருக்கு. பட் அதுக்காக எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாம இல்லையே. அங்கேயும் சாப்பிட்றோம், போறோம், தூங்குறோம், வர்றோம், எல்லாரோட இருக்கிறோம். அதுதான். அப்போ சாரதி எனக்கூடிய அந்த சத்தியுகனுடைய சம்ஸ்காரம் இங்க கொண்டு வந்துருங்க. நான் ஆத்மா தான் சாரதி. அது கேஷுவலா இருக்கு, நிரந்தரம் இருக்கு. நான் ஆத்மா இந்த சரீரத்தினால ஏதோ ஒரு காரியம் செய்துட்டு இருக்கிறேன். இந்த சரீரம் ஒரு எனக்கான ஒரு வாகனம். அதனாலதான் சாரதிங்கிற அந்த ஒரு அழகான வார்த்தை யூஸ் பண்றாரு. சாரதினா ஒரு ஆளு, ஒரு டிரைவர் காரை ஓட்டுறாரு, ஒரு தேரோட்டி தேரை ஓட்டுறாரு. ஆக தேருங்கிறது வேற, தேரோட்டி வேற, டிரைவர் வேற, காரு வேற. டிரைவர் ஞாபகம் இருக்கு, நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆக நான் ஆத்மா இந்த கார் எனக்கூடிய இந்த ரதம், இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேங்கிற நினைவு எனக்கு இருக்கணும். சத்தியுகத்துல அப்படிதான் இருந்தீங்க, அதனால அந்த சம்ஸ்காரத்தை இங்க மீண்டும் கொண்டு வாங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. எனவே நான் சாரதி, நான் சாட்சியாக இருந்து இந்த ரதத்தை ஓட்டக்கூடிய மாலிக் எனக்கூடிய பயிற்சி நம்ம செய்யணுங்கிறது தான் பாபாவுடைய எதிர்பார்ப்பு. செய்யலாம். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.